பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. கடாய் சிக்கன் கறி மசாலா அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது 1/2 கிலோ சிக்கன் எடுத்துன்னுக்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா சுத்தம் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, பெரிய வெங்காயம் 2, கறிவேப்பிலை தேவையான அளவு, 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி தேவைக்கு அடுத்தது. இது கூட தக்காளி, பெரிய தக்காளி 3. இதுக்கு 1 ஸ்பூனு தயிர், 1 ஸ்பூன் தயிர். அப்புறம் மிளகு 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1.5 ஸ்பூனு, தேவைக்கேற்ற சால்ட்டு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். எண்ணெய் 1 ஸ்பூன், கடலை எண்ணெய் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் பேஞ்சிடணும். இது எல்லாத்தையும் பேஞ்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் செய்யணும். இதெல்லாம் இப்படி நல்லா ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கடாயில் போட்டு பரட்டி எடுக்கணும். கடாய் சிக்கன் மசாலா செய்து எப்படின்னுட்டுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு எல்லாம் கலரி 1/2 மணி நேரம் இது ஊற வச்சிடணும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் பற்ற வச்சுட்டோமா? இப்போ இதில் 1.5 ஸ்பூன் எண்ணெய், இந்த 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னாக்கா சிக்கன் சூடு, அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி சேர்ந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போயே பாருங்கள், இது மசாலா இன்னும் வாசனையாக இருக்குது. இப்போது இதில் இந்த சிக்கனை போட போகிறோம். எண்ணெய் காஞ்சிட்டோன்னே போடணும். இப்போயே என்ன வாசனை வருது வருது. அதனால் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். ஏன்னா இதில் இருக்கிற தண்ணியே சரியாக போடும். அதனால் இதை இப்படியே கலரி கொடுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இது சுக்கா வறுத்தோம்னா சாம்பார் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? கொஞ்சம் இதுக்கு கிரேவி வேணும்னாக்கா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு இதுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் நம்ம போட்டுக்கிறோம், எதுவும் இல்லை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் எடுத்து கலரிடணும். கலரிட்டு இப்போ திறந்து பார்க்குறோம். இப்படி ஆகிட்டு இருக்குது பாருங்க. நல்ல கிரேவி இன்னும் வாசனை முடிஞ்சிடுச்சு. மல்லி இலை போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். பார்த்தீங்களா, எண்ணெய் எல்லாம் நல்லா திரிஞ்சு எல்லாம் கரெக்டாக ஆகிட்டு இருக்குது பாருங்கள்.